ஹை ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம காவேரி பாட்டி கிட்ட பேசுகிறாங்க. பாட்டி, நான் காவேரி பாட்டி விஜயோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் காவேரி, உன்னால தான் என் பேரனுக்கு பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. என் பேரன் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீ இருக்கக்கூடாது. இங்கே பாருப்பா விஜய், இவ சரியில்லை. இவ தான் என்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சுட்டாப்பா. அது மட்டும் இல்லாமல் இவளால் உனக்கு நிறைய ஆபத்தெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரிக்கு என்ன பாட்டி இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசு கஷ்டப்படுறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, என்ன பாட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் இல்லை பாட்டி, அவள் என் பொண்டாட்டி. அவள் எனக்காக ஏதாவது நல்லது தான் செய்வாளே தவிர அவள் எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டா பாட்டி. நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம பாட்டிமா இருந்துட்டு, விஜய் நீ என் பக்கமே இருப்பா, நீ இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாதுப்பா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நிறைய பேர் என்னை துரத்துற மாதிரி இருக்குது. முன்னாடி வந்து நிறைய பேர் நிற்கிற மாதிரி இருக்குப்பா. ஒரு மாதிரி கருப்பு உருவமாக தெரியுதுப்பா. எனக்கு பயமாக இருக்குப்பா விஜய். நீ என்னை விட்டுட்டு போக மாட்டேல்ல, நீ என் கூடவே தானே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க. விஜய்க்கு ஒன்றுமே புரியல. ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. பாட்டி ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க? எதுக்காக இவ்வளோ பயப்படுறாங்க பாட்டி? என்ன ஆயிருக்கும் இவங்களுக்கு? ஒருவேளை மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குமோ? ச்சே, அப்படிலாம் நினைக்கவே கூடாது. நம்ம பாட்டிக்கு ஒன்றும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி பயப்படுறாங்க போல அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. உடனே திரும்பவும் நம்ம காவேரி இருந்துட்டு பாட்டிக்கிட்ட, பாட்டி நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் முன்னாடி யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், உங்களுக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் உங்கள் பக்கத்துலேயே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் நீ மட்டும் என்கிட்ட வராதுடி, உன்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல. நீ மட்டும் இங்கே இருந்த அப்படின்னா என் பேரனை என்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவேன். என் பேரன் இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுடி. உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு பிரித்து விட்டுட்டு போயிடுவேன். நான் தானே தவிச்சுக்கிட்டு இருக்கேன். டே விஜய், நீ அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை விட்டுட்டு போயிடாதடா விஜய். அதுக்கப்புறம் எனக்கு பயமாக இருக்கும், அதுக்கப்புறம் நான் செத்துருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு, பாட்டி இப்படியெல்லாம் பேசாதீங்க பாட்டி, செத்துருவேன்னு இன்னொரு நாளைக்கு உங்கள் வாயில் வரவே கூடாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா விஜய், நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா நீ என் கூட தான் இருக்கணும். நீ என் கூட இருந்தால் மட்டும்தான் நான் தைரியமாக இருப்பேன், பயப்படாமல் இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்னை துரத்துறாங்க, முன்னாடி வந்து நிற்கிறாங்களா, அவங்க எதுவும் என்னை பண்ணாமல் இருப்பாங்க. நீ என் கூட இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். அப்படி இல்லைனா நீ என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை கொன்று போட்டுருவாங்க. என் பாட்டிக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா விஜய், நீ கூடவே இருப்பியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா பேசுகிறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, என்ன மாரி உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க பாட்டி, நீங்கள் கவலையப்படாதீங்க, நான் இங்கே இருக்கேன். சரிங்க பாட்டி, நீங்கள் தூங்கி ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியை ஒரு வழியாக தூங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் தாத்தா, நம்ம காவேரி, ராதா, இப்போ இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ராதா பயங்கரமாக அழுகுறாங்க. என் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமையாக வரணும், என் அம்மா எப்படி இருந்தவங்க, எதை பார்த்துமே பயப்பட மாட்டாங்க, ஆனால் யாரோ துரத்துறாங்க, யாரோ வந்து பக்கம் நிற்கிறாங்க, என்னை கொலை பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்களே, நினைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க சித்தி, நீங்கள் அழுகாதீங்க, என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம், நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே காவேரி இருந்துட்டு, இல்லைங்க, இதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சரியாகிற விஷயம் இல்லை, நம்ம எங்கேயாவது ஜோசியரை பார்த்து பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன காவேரி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க, எனக்கு என்னமோ இவங்க நிறைய உள்ளுக்குள்ளே பயந்துருக்காங்க போல், அது மட்டும் இல்லாமல் ஏதோ கருப்பு கருப்பாக வருதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க, இது பற்றி கண்டிப்பாக நம்ம ஜோசியர்கிட்ட இல்லைன்னா இந்த குருக்கள் கிட்ட தான் கேட்க முடியும். ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா அவங்க ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் பார்ப்பாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக வேண்டாம் விஜய், நம்ம எங்கேயாவது நல்ல சாமியாரை பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, விஜய் காவேரி சொல்கிறது தான்ப்பா கரெக்டு, அடிக்கடிக்கு ரொம்ப பயந்து போகிறா உன் பாட்டி, எதை பார்த்தாலும் பயப்படுறா, ரொம்ப தைரியமாக இருந்தவடா, இப்போது வெளியே போகிறதுக்கு இருட்டில் வெளியே போகிறதுக்கு கூட ரொம்ப பயப்படுறாப்பா. எனக்கு என்னமோ காவேரி சொல்கிறது தான் கரெக்டான ஐடியான்னு தோணுது. சாமியாரை பார்த்து என்ன எது கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான வழி என்னவோ, சரி செய்யறதுக்கான வழி என்னவோ நம்ம பார்க்கலாம்ப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து சொல்கிறாங்க. சரிங்க தாத்தா, எப்படியோ ஒன்று, ஆனால் எங்கே எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லவும், உடனே ராதா சொல்கிறாங்க எங்கள் விஜய்கிட்ட, விஜய் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சாமியார் இருக்கார், அவர் சொல்கிறது எல்லாமே அப்படியே நடக்கும்ப்பா, நம்ம வேணா அங்கே போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லவும், சரிங்க சித்தி, நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன், இப்போவே உடனே கிளம்பி போகலாம், பாட்டியை சீக்கிரமாக படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம
விஜயும் காவேரியும் ரூமுக்கு போயிடுறாங்க ஃப்ரெஷ்அப் ஆகி ரெடி ஆகிட்டு வரதுக்காக. இப்போது நம்ம ராதா வந்து பாட்டியோட ரூமுக்கு போகிறாங்க. கதவெல்லாம் நல்லா டோர் லாக் பண்ணிவிட்டு, அம்மா நம்ம நினச்சது கச்சிதமாக நடக்க போகுது. விஜய் இனிமேல் இதே வீட்டில் தான் இருப்பான். உனக்கு உண்மையாகவே ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே பதட்டப்படுறாம்மா. அதை நினச்சாதான் ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், உடனே பாட்டிமா சொல்கிறாங்க, ஏ ராதா விடுடி, அவன் என் கூடவே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காவிரியையுமே வீட்டை விட்டு துரத்தணும். இங்கே பாருமா, விஜய் கூட இருக்கிறது வேணால் நடக்கும். ஆனால் காவேரியையும் விஜயையும் பிரிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா காவேரி வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும், உடனே பாட்டிமா சொல்கிறாங்க, ஏ ராதா, குழந்தைய மட்டும் நம்ம வாங்கிக்கிட்டு அந்த காவேரியை வீட்டை விட்டு துரத்திடணும். இப்போதைக்கு விஜய் நம்ம வீட்டில் இருக்கணும். அதுக்கான வழியை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்ம விஜயை வீட்டில் இருக்க வைக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் பாட்டி வந்து ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் ராதாவுமே கூட்டு சேர்ந்துருக்காங்க. உடனே பாட்டி கேட்குறாங்க, என்ன ராதா வெளியில் போயிட்டு அப்படி என்ன பேசிக்கிட்டாங்க? என்னை சரி செய்கிறதுக்காக ஏதாச்சும் முயற்சி பண்ணுவானே விஜய் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் பாட்டி, அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதா இல்லை வேறு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. அதுக்கப்புறம் தான் காவேரி இந்த மாதிரி சாமியாரை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டால் இதுக்கான தீர்வு கிடைக்கும்னு சொல்லி சொன்னான். நானுமே நமக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் பேரை தான் சொல்லியிருக்கேன். அங்கே போகிறதுக்காக தான் எல்லாரும் ரெடியாக கிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, இங்கே பாடுறாதா, அந்த சாமியார்கிட்ட என்ன பேசணுமோ அதெல்லாம் பேசி வச்சிரு. நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த சாமியாருமே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம ராதாவுமே, சரிம்மா நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையுமே நான் பேசி கரெக்டாக கச்சிதமாக முடிச்சிடுறேன். இந்த காவேரியும் விஜயும் எப்படியாவது பிரிக்கணும், அதுக்கான வழியை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம விஜயும் காவேரியும் ரெடி ஆகிடுறாங்க. காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. விஜய், பாட்டியோட நிலைமையை நினச்சா எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது விஜய். பாட்டிக்கா இப்படி ஒரு நிலமை வரணும்? பாட்டி எப்படி இருந்தவங்க? பார்க்கவே ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க. விஜய் இருந்துட்டு, காவேரி ஏதோ ஒன்று சரி செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக பாட்டியை எப்படியாவது குணப்படுத்தணும். பாட்டியை எப்படியே விட்டுறக்கூடாது. ரொம்ப தைரியமானவங்க, ஆனால் எதை பார்த்தாலும் பயப்படுறாங்க. அதை பார்க்கவே எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது காவேரி. ஏங்க, நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு சாமியாரை பார்ப்போம். சாமியார் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கேட்போம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெடியாகி கிளம்பி வராங்க. இங்கே ராதாவுமே, நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம தாத்தாவுமே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லவும், உடனே விஜய் சொல்கிறாங்க, தாத்தா வீட்டில் யாருமே இல்லை தாத்தா, நீங்கள் பாட்டியை பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் பாட்டியை விட்டு பக்கம் கூட வராதிங்க தாத்தா. பாட்டியை ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு எப்படியாவது அவங்கள நம்ம சரி செய்யணும் தாத்தா. நீங்கள் கூடவே இருந்து கவனிச்சுக்கோங்க. நான், சித்தி, காவேரி நாங்கள் 3 பேருமா சேர்ந்து போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் காவேரியெல்லாம் கிளம்பி போகிறாங்க. தாத்தாவுக்குமே ரொம்பவே பதட்டமாக இருக்குது. போய் பாட்டி பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாங்க. ஏதாவது வேண்டுமான்னு சொல்லிட்டு பாட்டியை கேட்கவும், பாட்டி வந்து வேணான்னு சொல்லிட்டு நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மையாகவே எதுவுமே அதாவது அவங்க எதையும் பார்த்து பயப்படல, சும்மா ட்ராமா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நல்லா தான் இருக்காங்க. எப்படியாவது விஜய் இதே வீட்டில் இருக்க வைக்கணும், அதுக்கப்புறம் காவேரியும் விஜயும் பிரிக்கணுன்றது ஐடியா தான் நம்ம பாட்டிமாவுக்கு. விஜய்க்கு இன்னொரு கல்யாணத்தையுமே பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுமே இருக்குது. பாட்டியோட ஐடியா அந்த ட்ராமாலாம் ஒர்க் அவுட் ஆகுமா? விஜய் வந்து இதே வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நம்ம காவேரி விட்டு பிரியவே மாட்டாங்க நம்ம விஜய். எதுக்காகவும் யாருக்காகவும் நம்ம விஜய் காவேரியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம பாட்டி நினச்ச மாதிரி காவேரியும் விஜயும் பிரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது நம்ம காவேரியும் விஜய், நம்ம ராதா 3 பேருமா கோவிலுக்கு, அதாவது அந்த சாமியார் இருக்கிற கோவிலுக்கு போகிறாங்க. சாமியார் வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் தியானம் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் விஜயெல்லாம் வந்து உட்காடுறாங்க. விஜயை பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் எந்த பிரச்சனைக்காக இங்கே வந்திருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக நீங்கள் நினச்சி வந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் உங்கள் பாட்டி கூடவே இருக்கணும். அவங்கள விட்டு தனியே நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது. அப்படி போனீங்க அப்படின்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாகும். இது கட்டாயம் நடக்கும். நான் சொல்கிறது எப்போவுமே பழிக்காமல் போனது கிடையாது. நான் சொல்கிற வாக்கு எப்போவுமே நடந்ததாக தான் சரித்திரமே. நீங்கள் மட்டும் உங்கள் பாட்டியை பிரிஞ்சு வேறு எங்கேயாவது போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட உயிர் அவங்க உடம்புல இருக்காது.
இனிமே நீங்க எப்பவுமே அவங்க கூடவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் வந்து சொல்றாங்க. அதாவது பாட்டியோட உயிர் இருக்காதுன்னு சொன்னத கேட்டு நம்ம காவேரியும், விஜயும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ரொம்பவே மனசு கஷ்டமாவும் இருக்கு. சத்தியமா என் பாட்டிய பிரிஞ்சு கண்டிப்பா நான் எங்கேயுமே போக மாட்டேன். வேற எதுவும் பிரச்சனை இல்லல்ல அப்படின்னு சொல்லவும், இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கு மகனே அப்படின்னு சொல்றாங்க. என்ன சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்க பொண்டாட்டியும் நீங்களும் ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் பாட்டி உயிருக்கும் ஆபத்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்தால் மட்டும்தான் உங்கள் பாட்டி உயிர் அதாவது நிலைக்கும். அப்படி இல்லைன்னா உயிர் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கள் சாமி, இன்னொரு டைம் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட போகிறாங்க. அதாவது சாமியவே அடிக்க போகிறாங்க நம்ம விஜய் சாமியாரை. உடனே ராதா இருந்துட்டு, என்னப்பா விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அவங்க என்ன நடக்க போகுதோ அதை உனக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. நீ எதுக்காகப்பா கோவப்படாதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சித்தி, இவங்க என்ன வார்த்தை சொல்கிறாரு? பாட்டி உயிரோடு இருக்க மாட்டாங்களா? நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தால் நாங்கள் அதாவது புருஷன் பொண்டாட்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருக்கிறதுல இவங்களுக்கு என்ன? நாங்கள் 2 பேரும் ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக பிரிஞ்சு இருந்தால் மட்டுமா பாட்டியோட உயிர் நிலைக்குமா? இல்லைன்னா அவங்க செத்து போயிடுவாங்களாம். இவர் என்ன வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. நம்ம காவேரிக்குமே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த சாமியார் இருந்துட்டு, இங்கே பாருப்பா, நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் ஒன்றா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் பாட்டியோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இங்கே விஜய் பயங்கரமாக அழுகுறாங்க. காவேரி இருந்துட்டு, இங்கே அழுகாதீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை காவேரி என்ன சொல்லிட்டு போகிறாரு பாரு, என்னால் எப்படி காவேரி உன்னை பிரிஞ்சு இருக்க முடியும்? பாட்டிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனால் உன்னை எப்படி பிரிஞ்சு நான் இருக்க முடியும், உன்னையும் என் குழந்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. உடனே ராதா இருந்துட்டு, இங்கே பார்ப்பா விஜய், இங்கே எதுவும் நம்ம உட்காந்து பேச வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போவோம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. வர வழி ஃபுல்லாமே நம்ம விஜய் அழுதுகிட்டே தான் வராங்க. காவேரிக்குமே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எப்படியாவது பாட்டி சரியாகணும், பாட்டியுமே உயிரோடு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம விஜயை விட்டு பிரிஞ்சு போகிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு வராங்க. ராதா இருந்துட்டு, விஜய் அந்த சாமியார் சொல்கிறது அப்படியே கட்டாயம் நடந்திருக்கலாம்ப்பா, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவர் சொன்னது நடக்காமல் போனதே கிடையாதான். ஒருவேளை நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஒரே வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா அம்மாவோட உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னப்பா பண்ண முடியும்? அம்மா இருந்தால் தானே நல்லாயிருக்கும், நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை என்னால் தாங்கிக்க முடியாதுப்பா விஜய் அப்படின்னு சொல்லவும், சித்தி நீங்கள் வேற எதுக்காக என்னை பயப்படுத்துறீங்க? தயவு செஞ்சு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க சித்தி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் அது ஏதாவது கேட்டுட்டு வந்திருந்தா கூட இருந்துக்கும், நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. சரிப்பா விஜய், என்ன எதுன்னு நம்ம வீட்டுக்கு போய் பேசிப்போம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே தாத்தா வந்ததுமே விஜய், வாப்பா ஆமாம் சாமியார் என்னப்பா சொன்னார்? இது கல்யாணியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே விஜய் பயங்கரமாக அழுறாங்க. விஜய் ஏன்ப்பா அழுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக தாத்தா வந்து கேட்கவும், நான் எப்படி தாத்தா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவேன்? என் 2 கண்ணில் ஒரு கண்ணை எடுத்துரு அப்படின்னு சொன்னால் அது எப்படி தாத்தா என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அழுகுறாங்க. தாத்தாவுக்கு ஒன்றுமே புரியல. ராதா என்னம்மா அங்கே சாமியார் என்னம்மா சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், சாமியார் சொன்னது எல்லாத்தையுமே இங்கே நம்ம தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. தாத்தாவுக்குமே என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இது விஷயமா என்ன முடிவெடுக்கிறதுமே தெரியல. இங்கே காவேரி இருந்துட்டு, விஜய் இங்கே பாருங்கள் விஜய், நம்ம ஒன்றா இருக்கிறத விட ஒரு உயிர் தான் விஜய் ரொம்பவே முக்கியம். உங்கள் பாட்டி உங்களை தூக்கி வளர்த்தவங்க, உங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்தவங்க, பாசத்தை கொட்டினவங்க. தயவு செஞ்சு அவங்க கூட நீங்கள் இருக்கிறது தான் விஜய் கரெக்டு. நான் என் அம்மா வீட்லேயே இருக்கேன், கொஞ்ச நாள் போகட்டும், இதுக்கு என்ன தீர்வு இல்லை என்ன பரிகாரம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் நம்ம ஒரே வீட்டில் இருக்கலாம் விஜய். நீங்கள் உங்கள் பாட்டி கூட இங்கேவே இருங்க, நான் இப்போவே எங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகிறேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. என்ன காவேரி, அந்த சாமியார் தான் லூசுத்தனமாக அப்படி சொன்னானா, நீ பாட்டுக்கு கிளம்பி போகிறேன்னு சொல்கிற? எப்படி காவேரி, என்னை பிரிஞ்சு உன்னால் எப்படி இருக்க முடியும்?
இங்கே பாரு காவேரி, இப்படி ஒரு வார்த்தை சொல்லாத காவேரி. இத்தனை நாளாக எத்தனையோ பிரச்சனைங்க நம்மளை ஒன்று சேர விடாமல் பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்போது இப்படி ஒரு ட்விஸ்ட் வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல காவேரி. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்காத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே ராதா இருந்துட்டு, விஜய், காவேரிக்கே எல்லாமே கரெக்டாக புரிஞ்சிருக்குப்பா. காவேரி இப்படி ஒரு முடிவு எடுக்கிறா. நீ ஏன்பா அம்மாவுக்காக நீ ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயால் அதை ஏற்றுக்கவே முடியல. பாட்டியை எப்படியாவது குணப்படுத்தணும் அப்படின்னும் நினைக்கிறாங்க. ஆனால் காவேரியையும் பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாங்க. விஜய் பயங்கரமாக அழுதுகிட்டே தான் இருக்காங்க. தாத்தா இருந்துட்டு, இங்கே பாருப்பா விஜய், உன் சந்தோஷம்தான்ப்பா எங்களோட சந்தோஷம். நீ காவேரி கூடயே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக ஒரே வீட்டில் இருப்பா. நீ உன் மாமியார் வீட்டுக்கே போயிருப்பா. கல்யாணியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்பவே மனசொடிஞ்சு போய் சொல்கிறாங்க. உடனே ராதா இருந்துட்டு, அப்பா என்னப்பா பேசுகிறீங்க? அப்போது அம்மாவுக்கு எது ஆனாலும் உங்களுக்கு பரவாயில்லையாப்பா அப்படின்னு சொல்லவும், ராதா நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. நாங்கள் வாழ்ந்து முடித்தவங்க, எங்களுக்கு எது ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜயும் காவேரியும் வாழ வேண்டியவங்க. நீ என்னை பேச விடு, நீ எதுவும் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, இல்லை தாத்தா, வேண்டவே வேண்டாம். என்னால் யாருக்குமே கஷ்டம் வந்துடக்கூடாது. எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல தாத்தா. விஜய் என் கூட வரமாட்டார். இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பி போயிடுறாங்க. விஜய் இருந்துட்டு, காவேரி இரு காவேரி, பொறுமையாக இரு, நம்ம ஏதாவது பேசி முடிவு எடுத்துக்கலாம், இல்லை வேறு வழி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஆனால் நம்ம காவேரி கேட்குறதில்ல. பாட்டியோட உயிர் தான் ரொம்பவே முக்கியம். நம்ம ஒன்றா இருக்கிறது முக்கியம் கிடையாது. நான் போகிறேன் விஜய், இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஃபோனும் பண்ணாதீங்க, நீங்கள் என்னை பார்க்கறதுக்கும் வராதிங்க. தயவு செஞ்சு பாட்டியை உங்கள் கண்ணு முன்னாடி வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி கிளம்பி போயிடுறாங்க. காவேரிக்குமே ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருக்குது, விஜயை பிரிய போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வேறு வழி இல்லை, ஒரு உயிர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசித்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. எவ்வளோ சொல்லியுமே கேட்காம போகிறாளே தாத்தாவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் அழுறதை பார்த்த தாத்தாவுக்கு மனசுக்கு ஒன்றும் தாங்கலை. இங்கே பாருப்பா விஜய், இதுக்கு ஏதாவது ஒரு வேறு வழி இருக்கான்னு பார்ப்போம்ப்பா. நம்ம அதே சாமியாரை திரும்பவும் போய் பார்த்துட்டு வரலாம். இதுக்கு வேறு ஏதாவது பரிகாரம் இருக்கானும் கேட்டுட்டு வரலாம்ப்பா. நீ அழுகாதப்பா, கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராதா நைஸாக அப்போ அவங்க அம்மா ரூமுக்கு போகிறாங்க. டோர்லாம் நல்லா லாக் பண்ணிடுறாங்க. உடனே அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. நம்ம கல்யாணி தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தான் எந்திரிச்சு, சொல்லு ராதா, சாமியார் என்ன சொன்னாங்க? நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி தான் சொன்னாரா? காவேரி விஜயும் ஒன்று சேர மாட்டாங்களே, பிரிஞ்சிருவாங்களா நிரந்தரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரொம்பவே சந்தோஷமாக. உடனே ராதாவுமே, அம்மா நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்க போகுதுமா. விஜய் கன்ஃபார்ம் இந்த வீட்டை விட்டு, அதுவும் உங்களை விட்டுட்டு கண்டிப்பாக போகவே மாட்டான். அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு உங்கள் மேலே ரொம்பவே அன்பு இருக்குது. இருந்தாலும் உங்களை விட காவேரி மேலே அதிகமான பாசமும் அன்பும் இருக்குமா. காவேரியை பிரியறதுக்கு நம்ம விஜய்க்கு மனசே வரலம்மா. ஆனால் காவேரி ஒரு நல்ல முடிவை எடுத்துகிட்டு போயிட்டா. உன்னுடைய உயிர் தான் முக்கியம், நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாம்மா. இப்போது காவேரி நம்ம வீட்டில் இல்லை, விஜய் மட்டும்தான் இருக்கான். விஜயால் காவேரி பின்னாடியே போகவும் முடியல, இங்கே இருக்கவும் முடியல. அவன் பாவமா ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதா சொல்கிறாங்க. பாட்டிமா இருந்துட்டு, ராதா இதெல்லாம் கொஞ்ச நாள் வரைக்கும் தான், கண்டிப்பாக அவனோட வாழ்க்கை வேறு மாதிரி மாறும். அந்த வாழ்க்கை ரொம்பவே அவனுக்கு சந்தோஷமாக அமையும். அதை நான் அமைச்சு கொடுப்பேன் கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க. இல்லைம்மா, என்னதான் இருந்தாலும் விஜய் அவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் மனசு தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன்ல, அவனோட வாழ்க்கை சிறப்பாக மாறும். அதுக்கான வழியை தான், அதுக்கான முயற்சியை தானே நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக காவேரி கூடவே அவன் இருந்தான் அப்படின்னா இந்த பசுபதியால் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் போன வாரத்தில் கூட அந்த பசுபதி என்கிட்ட மிரட்டிக்கிட்டு இருந்தான்.
உன் பேரை மட்டும் காவேரி கூட இருக்கட்டும், காவேரிக்கு ஏதாவது பிரச்சனைனா அவன் வந்து முன்னாடி நின்று என் கூட சண்டைக்கு வரான், அவனை நான் உயிரோடவே விடுறதில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டிட்டு போனான் ராதா. அதனால தான் எனக்கு பயம் வந்துருச்சு. கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துருவேன். இந்த காவேரி போயிட்டு போகிறா, அவளால் நம்ம விஜய் படாத அவஸ்தெல்லாம் பட்டுட்டான், நிறைய தண்டனையை அனுபவிச்சிட்டான், தப்பே பண்ணாமல் தண்டனையை அனுபவிச்சான். பாவம் விஜய், அவனோட வாழ்க்கையை நம்ம அவனுக்கு சரியாக அமைச்சு கொடுக்கணும், சரி பண்ணணும் வாழ்க்கையை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தாத்தாவும் பாட்டியும் சரி நம்ம தாத்தாவும் விஜயும் என்ன ரூம் லாக் ஆகிருக்கே டோர் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. உடனே ராதா இருந்துட்டு, அம்மா விஜய் தான் வரான் போல், பிச்சிச்சு போய் நீ கதவை தரப்போ, அவனுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க. இப்போது நம்ம விஜய் வந்து உள்ளே வராங்க. பாட்டி நீங்கள் இப்போது ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜய், நீ என் கூட இருந்த அப்படின்னா கண்டிப்பாக நான் நல்லா தான்ப்பா இருப்பேன், எனக்கு ஒன்றுமே ஆகாது, நீ என் கூடவே இருப்பல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்காவாக நடிக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம விஜயுமே, பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உன் கூட தான் இருக்குவேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம காவேரி ரூமில் உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. சாரதா வந்து எங்கேயோ வெளியே போயிருந்து அப்போ தான் வராங்க. என்ன அழுகிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட ரூமுக்கு போயிட்டு, ஏன் காவேரி எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க, ஆமாம் விஜய் தம்பி எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜய்னு பேர் சொன்னதுமே இன்னுமே அழுக வந்துடுது அவங்களுக்கு. அம்மா என் வாழ்க்கையில் மட்டும் ஏம்மா ஏதாவது ஒன்று தப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. என்னடி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல, ஏதாவது சொன்னால் தானே எனக்கு தெரியும், சொல்லிட்டு அதுக்கப்புறம் அழுகுடி அப்படின்றாங்க. அம்மா விஜய் இனிமே என் கூட இருக்க மாட்டாருமா, நானும் அவரும் ஒன்றா இருப்போமான்னு கூட எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம சாரதாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னடி தலையில் இடியே இருக்கிற மாதிரி இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிற, ஏன் விஜய் தம்பிக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையாடி, நீ ஏதாச்சும் சண்டை போட்டியா, இல்லை அந்த தம்பி ஏதாவது சண்டை போட்டுச்சா, வேறு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வந்து மனநிலை சரியில்லாத மாதிரி இருக்கிறதும், அதே சமயம் அந்த சாமியார் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே இங்கே நம்ம சாரதா கிட்ட சொல்கிறாங்க. சாரதாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. நெஞ்சு மேலே கையே வச்சுக்கிறாங்க. என்னடி காவேரி, கொஞ்ச நாளாக தான் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்துக்கிட்டு இருந்தது, அந்த தம்பியும் நீ தான் உயிர் அப்படின்ற மாதிரி இருந்தார், ஆனால் இப்போ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போவுமே என் மேலே அவர் உயிராதாம்மா இருக்கார், பாவம் என்னை பிரிய முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு இப்போவுமே, வேறு வழி இல்லை, அவங்க பாட்டியோட உயிர் தானே முக்கியம், அதனால தான் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இல்லைனாலுமே பரவாயில்ல, பாட்டியோட உயிர் தான் ரொம்ப முக்கியம். விஜய் நீ இங்கே இருங்க, நீங்கள் தயவு செஞ்சு என்னை பார்க்கறதுக்கு வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு நான் தாம்மா வந்துட்டேன், பாவம் விஜய் எவ்வளோ கஷ்டத்தை தான் அனுபவிப்பார், அதான் நான் ஒரு முடிவு எடுத்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பைத்தியக்காரி, நீ அவரை விட்டு வந்தது மட்டும் அவருக்கு கஷ்டமாக இருக்காதாடி, கஷ்டமாக தாம்மா இருக்கும், வேறு வழி இல்லையே, பாட்டிக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு கொன்று போட்டுருமா, அது எப்போவுமே என் வாழ்நாளில் மறக்கவே முடியாதுமா, அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை எனக்கு கொடுத்துருமே, நான் எப்படிம்மா அது தெரிஞ்சுமே அங்கே இருக்க முடியும், அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாரதாவுக்குமே ஒன்றுமே புரியல, ரொம்பவே மனசொடிஞ்சு போயிருக்காங்க சாரதாவுமே. அதுக்கப்புறம் கங்கா வந்து இது எல்லாத்தையுமே கேள்விப்படுறாங்க. கங்காவுக்குமே பயங்கர சந்தோஷம். விஜய் தம்பின்னு சொல்லிட்டு தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு அம்மா ஆடிக்கிட்டு இருந்தது இப்போது மொத்தமாக போச்சா, அதுதான் ஓவராக சீன் போடக்கூடாதுன்றது, எல்லாத்துக்குமே அந்த கடவுள் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம பாட்டிமாவுமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. காவேரிக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காவேரியுமே ரொம்ப நேரம் அழுது முடிச்சுட்டு, இனிமேல் நம்ம எதுக்காக அழுகணும், ஒன்றும் விஜய் கூட ஒன்றும் நம்ம சண்டை போட்டுட்டு வரலையே, எல்லாமே கொஞ்ச நாள் வரைக்கும் தான், கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும், இதுக்கான ஒரு வழி ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களையே தைரியம் படுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பளம் பிஸ்னஸை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, என்னடி நீ இவ்வளோ நேரமாக நேற்று ஃபுல்லாக அழுதுகிட்டு இருந்தேன், இப்போ என்னடானா அப்பளம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிற, என்னடி உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க, விஜயை பிரிஞ்சு நீ எப்படி இருக்க போகிற, எப்படி வாழ போகிறன்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா, நீ என்னடானா வேலையை ஆரம்பிக்கலான்னு சொல்கிற, வேறு என்னம்மா பண்ண முடியும், வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால் நடக்கிறது நடக்காமையாக போயிட போகுது, நம்ம வேலையை பார்த்து தானே ஆகணுமா, சரிம்மா அப்பளம் ஆர்டருமே நிறைய வந்திருக்கு, அது
மட்டும் இல்லாமல் அப்பளம் டெலிவரி பண்ணல அவங்களுமே நிறைய நமக்கு பேலன்ஸ் அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து கிளம்பி வந்துடுறாங்க. உள்ளுக்குள்ளே விஜய் நினப்பாகவே தான் இருக்குது. விஜயை வந்து அவங்களால அதாவது தட்டி கழிக்க முடியலன்னு சொல்லலாம். அதே சமயம் அவங்கள விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலன்னு சொல்லலாம். வெண்ணிலா பிரச்சனைன்னு இன்னும் பசுபதின்னு எத்தனையோ பிரச்சனையை தாண்டி வந்தாங்க நம்ம காவேரியும் விஜயும். ஒரு வழியாக ஒன்று சேர்ந்து கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போது அவங்க பாட்டி எப்படியாவது அவங்க 2 பேரையும் பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்படி ஒரு ட்ராமாவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்த பாட்டிமா போட்டுக்கிட்டு இருக்க ட்ராமா எல்லாமே விஜய்க்கு தெரிஞ்சு இந்த பாட்டியை பல்லார்னு 2 அறை விட்டுட்டு காவேரியை நம்ம விஜய் தேடி போயிடணும். அப்படி போனால் ரொம்பவே நல்லா இருக்கும்ல. அப்படி நடக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம பாட்டிமா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் விஜய் எப்போவுமே காவேரியோட நினப்பாவே தான் இருக்காங்க. இப்போது தாத்தா கிட்ட சொல்கிறாங்க, தாத்தா நம்ம அதே சாமியாரை திரும்பவும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிப்பா வாப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே கல்யாணி இருந்துட்டு எதுக்காக சாமியாரெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டியுமே சைலண்ட்டாக வந்துடுறாங்க. இப்போ தாத்தாவும் விஜயும் அந்த சாமியாரை பார்க்குறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் அந்த சாமியார் வந்து அங்கே இருக்கிறதில்ல. ஏன்னா அந்த சாமியாரே இங்கே ராதா செட்டப் பண்ணவங்க தான். சாமியார் மாதிரி வேஷம் போட்டு அப்படியெல்லாம் சொன்னவங்க தான். அதனால் அந்த இடத்துல அங்கே யாருமே இல்லை. திரும்பவும் நம்ம விஜயும் தாத்தாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. விஜய் இருந்துட்டு, தாத்தா எப்படி தாத்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவர் அந்த ஊர்லேயுமே இல்லை, என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல தாத்தா, எப்படி தாத்தா காவேரி நான் திரும்பவும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது, அவ கூட ஒன்று சேர்ந்து எப்படி தாத்தா நான் வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜய் நீ கவலைப்படாதுப்பா, நம்ம இன்னொரு நாளைக்கு கூட அந்த சாமியாரை பார்க்க போகலாம், அவர் இருந்தார் அப்படின்னா இதுக்கான பரிகாரம் என்ன, இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாட்டியம்மாவும் ராதாவும் ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கதவை இப்போ தான் பார்த்து நம்ம ராதா வந்து லாக் பண்ணல. நாங்கள் பாட்டியம்மாவும் ராதாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க நினச்சது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இனிமேல் விஜய் இதே வீட்டில் தான் இருப்பான், காவேரி விஜய் ஒன்று சேர மாட்டாங்க, பசுபதியால் விஜய்க்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் இங்கே ராதாவும் பேசி சந்தோஷமாக இருக்காங்க. பாட்டியம்மா ரொம்பவே நிம்மதியாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்போது விஜய் வராங்க. விஜய் வரதை கவனிக்காமல் இப்போது ராதா வந்து, அம்மா நீ இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கன்ற விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை வந்துடும்மா. ஏற்கனவே நம்ம அவனுக்கே தெரியாமல் காவேரியோட வீட்டுக்கு டிவோர்ஸ் பேப்பரை எடுத்துகிட்டு போயிட்டு சைன் போட சொல்லி, அப்போ அதுக்கப்புறம் என்னென்ன நடந்ததுன்னு உனக்கே தெரியும் இல்லம்மா, விஜய் பயங்கரமாக கோவப்படுவாம்மா. அதாவது ஜென்மம் முழுக்க நம்ம கூட பேசாமல் கூட போயிடுவாமா அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் நடக்காது ராதா, அவன் வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்காக தானே நம்ம இப்படி ஒரு ட்ராமாவை பண்ணிக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பாக அதெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை நம்ம விஜய் வந்து காதால் கேட்டுடுறாங்க. பயங்கர ஷாக்கிங் ஆகுறாங்க. உடனே சித்தி பாட்டி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அப்போது நீங்கள் 2 பேருமா சேர்ந்து ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, காவேரி என்னையும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க பாட்டி, உங்களுக்கு நான் அப்படி என்ன துரோகம் பண்ணேன் பாட்டி, எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் கீழ்த்தரமாக யோசித்து இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்குறாங்க. பாட்டிக்கும் ராதாவுக்கும் கைக்கும் ஓடல காலும் ஓடல, அப்படி ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, கை கால்லாம் நடுங்குது. பாட்டிக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. இங்கே பார்ப்பா விஜய், நீயும் காவேரியும் ஒன்றா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பசுபதியால் உனக்கு எப்போ ஆபத்து வரும்னு எனக்கு தெரியலப்பா. அதனால தான் அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ ஓடி போய் முன்னாடி நிற்கிற, உனக்கு ஏதாவது வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குப்பா. உன்னை நாங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படாமல் எப்படியெல்லாம் வளர்த்தோம் தெரியுமா, ஆனால் இப்போ போயிட்டு அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன வீட்டில் உன்னால் எப்படிப்பா அதெல்லாம் சமாளிச்சுட்டு வாழ முடியுது, அவங்க வீட்டில் என்னைக்காவது ஒரு நாளாவது பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், அதை நீ சமாளிச்சுக்கிட்டே இருக்கணும், இப்படியே உன் வாழ்க்கை போனால் எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கேட்குறாங்க. பாட்டி அதெல்லாம் இருக்கட்டும் பாட்டி, அந்த மாதிரி 1000 பிரச்சனை வந்தாலுமே நான் சமாளிப்பேன்,
ஆனால் நீங்கள் ஏன் இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க? வயசு ஆகிக்கிட்டே போகுது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட ஒரு புத்திசாலித்தனமாகவே நீங்கள் நடந்துக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு நல்ல மனசு, நல்ல குணம் உங்ககிட்ட இருந்து போயிடுச்சு பாட்டி. சத்தியமாக நீங்கள் முன்னாடி மாதிரி இல்லை பாட்டி. உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்படி ட்ராமா பண்ணி என்னை 2 நாளும் எவ்வளோ அழ வச்சுருக்கீங்க. நான் அழுந்தப்போ கூட உங்களுக்கு மனசு இறங்காமல் போயிடுச்சுல்ல. அப்போது என் மேலே உங்களுக்கு சுத்தமாக பாசமே இல்லை. அப்படி தானே பாட்டி அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா விஜய், உன் மேலே பாசம் இருக்கிறதாங்காட்டின் தான் உனக்காக நான் இவ்வளோ பெரிய ட்ராமாவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் நேரடியாக உன்கிட்ட சொன்னால் நீ என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற. அந்த காவேரி கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற. காவேரியால் எவ்வளவோ பிரச்சனை வருது, அதை எல்லாத்தையும் சமாளிக்குவேன், பரவாயில்ல பார்த்துக்கிறேன்னு சொல்கிற. ஆனால் நீ அந்த குடும்பத்தில் போய் சிக்கிக்கிட்டு தவிக்கிறது எனக்கு தானேப்பா கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருப்பா, நீயும் காவேரியும் பிரிஞ்சே தான் இருக்கணும். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை காவேரியை விட ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பாட்டி, நீங்கள் மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க. இனிமேல் நான் உங்கள் முகத்தில் முழிக்கவே மாட்டேன். காவேரி மாதிரி நீங்கள் 1000 பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாலுமே எனக்கு வேண்டாம் பாட்டி. எனக்கு காவேரி மட்டும்தான் வேணும். காவேரிக்காக நான் யாரையுமே அதாவது யாரை வேணாலும் விட்டு கொடுப்பேன். உங்களுக்காக காவேரியை நான் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா உங்களோட சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்காக நான் 2 நாள் காவேரி பிரிஞ்சு இருந்திருக்கேன் பாட்டி. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிட்டா. அவள் பின்னாடி என்னால் போகக்கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.